ஐரோப்பா மூடிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஏற்கனவே ரஷ்யா விவகாரத்துல ஏகப்பட்ட பேக் ஃபயர். ஆனா, இந்த நேட்டோவோட பொதுச் செயலாளர் இந்த புதுசா பதவியில உட்கார்ந்த உடனே, அப்படியே இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சுருவோம்ல. அது அரசியல் மட்டும் கிடையாது. ஆபீஸ்லயும் அப்படிதான். புதுசா மேனேஜர் சீட்ல உட்காந்துட்டோம்னா, கீழ உள்ளவனையும் தெரியாம அடிக்க, மேல உள்ளவனையும் வம்பிழுக்க, கடைசியில 2 பயலுகளும் ஆப்பு வைக்க, அப்புறம் என்ன வேற கம்பெனி பார்த்து போ வேண்டியது தான். அந்த மாரி அந்த புது மாப்பிள முறுக்க காட்டிக்கிற மாரி 200% வரிய விதிப்பேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லி நேட்டோவோட பொதுச் செயலாளர் புதுசா வந்து உட்கார்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏறக்குறைய பழைய மாப்பிள, புது மாப்பிள்ளை எல்லாம் இல்ல. ஆனா என்னன்னு தெரியல. இப்பதான் அப்படி வீரியமா பொங்குறாரு. வெள்ளை மாளிகை ஓவல் ஆபீஸ்ல கூப்பிட்டு ஒரு டீ குடிச்சதோட எஃபெக்ட். குடுத்தவன் பாத்தியா நீ ட்ரம்ப் ஆயுதங்கள் குடுக்குறேன்னு உங்களுக்கு அப்படியே ஜுவ்வுன்னு ஏறுது. நாளைக்கு காலையில விடியும் போது ஆயுதங்கள் இல்லேன்றுவாங்க. இதை எதையுமே கனெக்ட் பண்ணாம தான் இந்தியா மீது தடைகள் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஒழுங்கா வேற எங்கிட்டாச்சும் விஷயத்த ஆரம்பிச்சு போனாவாச்சும் கரை சேரலாம். இந்தியா மீது தடைகள் போடுறேன், இந்தியாவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சமகாலத்துல ஒரு 10, 12 வருஷத்துல நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இதான் யதார்த்தமான உண்மை. அப்படி கிளம்புனவனோட ஒரு கப்பலும் கரையை வந்து சேரல. புயல்ல மாட்டி சிக்கி தவிச்சு சின்ன பின்னமான கதை தான் ஓடுது. அப்படி இருக்கும்போது ஐரோப்பா ஏற்கனவே ரஷ்ய ஆயில் விவகாரத்துல வாங்காத அடி கிடையாது. நம்மளும் வச்சு செஞ்சுட்டோம். இந்தியால உட்கார்ந்தே வச்சு செய்யல. நேரடியா வெளியுறவுத்துறை அவர்கள் நாட்டுல சுற்றுப்பயணம் இருக்கும்போதே கூப்பிட்டு அடிச்சு அனுப்பிச்சிருக்கோம். அதை தாண்டி பெரிய அளவுல இந்த எனர்ஜி டிவிஷன்ல கல்லா கட்டி இருக்கோம். இவர்களோட தடையை மீறி நமக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. டிஸ்கவுண்ட்ல திருட்டுத்தனமா சீனா மாதிரி நம்ம வாங்குறது இல்ல. வெளிப்படையாவே வாங்குறோம். நாங்க என்ன தங்கத்தையா வாங்குறோம்? பெட்ரோல்ரா, அது ஏறக்குறைய காத்துக்கு சமம்டா அப்படின்னு சொல்லி அடிச்சு இறங்கி வெளிப்படையா வாங்குறோம். எந்த ஒரு டெலிவரியுமே திருட்டுத்தனமா நடக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஆக்ரோஷத்தை காட்டி சாதிச்சும் காட்டியிருக்கோம். அப்பேற்பட்ட இடத்துல தான் திருப்பி மோதுறாங்க. இந்த தடவை மொத்தமாவே ஃபீஸ புடுங்க இந்தியா திட்டம் போட்டுருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா 2 விவகாரங்களை இந்த இடத்துல ஆணித்தனமா அடிச்சு இறக்கியிருக்கு. இது எங்க போய் நிக்கும் அப்படின்னா, வருங்காலங்கள்ல அமெரிக்காவோட விருப்பு வெறுப்புக்கு யார் மேலயும் தடைகள் போட முடியாது. அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போய் விட்டுரும். காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நாங்க எண்ணெய் வாங்குறோம். எதுக்கு? எங்களோட தேவைக்கு. முதல்ல ரஷ்யாங்கிறதே விட்டுரு. எங்க எங்களுக்கு சீப்பா கிடைக்குதோ அங்க நாங்க வாங்குவோம். இதுல எந்த தவறும் கிடையாது. முழுக்க எங்க மக்கள் தான். ஐரோப்பாவோட பிரஷருக்கு நாங்க கட்டுப்பட மாட்டோம். முதல்ல நீ பிரஷரே போடல தெரியுமா அப்படின்னு சொல்லி வெளுத்து விட்டோம். உன் பிரஷர்லாம் இங்க ஒண்ணுமே இல்ல. உங்க ஊர்ல போய் பிரஷர் குக்கர் வித்துக்கப்பா அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறையோட செய்தி தொடர்பாளரை வச்சே அடிச்சிட்டோம். எங்க நீ குடுக்குற மிரட்டல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. சப்ப மேட்டர் அப்படின்னு. அடிச்சது மட்டும் இல்லாம எனர்ஜி டிவிஷனை வச்சு ஏறக்குறைய ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்குறவங்க எல்லாம் 2வது கதை. முதல்ல ஒரு நாடு மீது தடை போட்டா உடனே நாங்க அந்த நாட்டோட விலகி ஓடிரணுமா அப்படின்னு கேட்டா, தூங்கி எந்திரிச்சு வந்து நாடுகள் போடக்கூடிய தடைகளுக்கு நாங்க ஒத்து ஊத மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். உன்னோட சொந்த பகையில போடுற தடைகளுக்கு நாங்க கட்டுப்பட மாட்டோம். ஐநா மூலியமா தடை வாங்கிட்டு வா, அது வேற விஷயம் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஏன் இதை அழுத்துறோம் அப்படிங்கிறதான். பொதுவாவே ஐநால செல்வாக்க அமெரிக்கா செலுத்துது. ஆனா வீட்டோ அதிகாரம் ஊர்ல நிறைய பேருக்கு இருக்கு. அமெரிக்கா தன்னோட கூட்டாளிகளை காப்பாத்துற மாதிரி ரஷ்யாவும் தன்னோட கூட்டாளிகள் மேல விழக்கூடிய தடைகளை உடைச்சு எரியணும். அதுக்கான என்ன செய்யணும்? வீட்டோ தாண்டி என்ன செய்யணுமோ செய்யணும் ரஷ்யா அப்படின்னு மறைமுகமா ஒரு ரூட்டை போடுறோம். ரஷ்யா ஈரான் விவகாரம் தடைகள் போடும்போது இருந்த உறவு இன்னைக்கு இருக்கான்னு கேட்டா ஏழை இன்னைக்கு அவனுங்க தாண்டா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். காரணம் 2 நாடுகள் நண்பர்கள் அப்படின்னா அங்க ஒண்ணும் கடவுள் படைக்கும் போதே நீ நீ நண்பனா இரு அப்படின்னு படைச்சிருப்பாரான்னா தெரியல நமக்கு. அதெல்லாம் தெரியல. கடவுளை போய் கேட்டா வர முடியும். ஸ்கூல் ஃப்ரெண்டே காலேஜ் முடிச்சுக்கும் போது டச் இல்ல. காலேஜ் ஃப்ரெண்ட் ஆபீஸ் போகும்போது டச் இல்ல. ஆபீஸ் ஃப்ரெண்ட் ஆபீஸை விட்டு விலகும் போது டச் இல்ல அப்படின்னு நம்ம கதைகளே விசித்திரமா போய்கிட்டு இருக்கு. இல்ல 2 நாடுகள் எப்படி ஃப்ரெண்ட் ஆனார்கள்? கடவுள் எப்படி முடிச்சு போட்டிருப்பாருன்னு பார்க்க முடியுமா? ஆனா, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சத பார்க்கலாம்ல. கண்ணுக்கு தெரிஞ்சது 2 நாட்டோட மியூச்சுவலான இன்ட்ரெஸ்ட்ல தான் பயணிக்கிறோம். இது இந்தியா, ரஷ்யாவா இருக்கட்டும், இல்ல அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகட்டும்,
இல்ல ஈரான் ஒரு டசன் ப்ராக்ஸி ஆகட்டும், "ஏலே அவனுக்கு மட்டும் என்ன நாட்ட குடுக்காம ப்ராக்ஸிய குடுக்குற" அப்படின்னு என்ட்ட வந்து சண்டை போடக்கூடாது. அவனே சொல்லியிருக்கான். யாரு? நம்ம பையன் ஈரானே சொல்லியிருக்கான். எங்களுக்கு ஒண்ணுன்னா ஒரு நாடு கிளம்பி வரமாட்டாய்ங்க. அதனால நாட்டுக்குள்ள ஒரு நாட்ட உருவாக்குறோம். இது ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு இருக்காய்ங்க. அதனால அவனுக்கு ப்ராக்ஸிய உதாரணமா எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. அப்படி இப்ப மியூச்சுவலா இன்ட்ரெஸ்ட்ல எங்க மைலேஜ் எடுக்கலாம் அப்புட்ன்னா, ராணுவ ரீதியா 2 நாடுகள் இணைஞ்சிருக்கு அப்புட்ன்னா, அவன அசைக்க முடியாது. ஏன்னா, உலகம் தெரிஞ்சோ, தெரியாமலோ ஒரு யுத்த பாதைக்குள்ள நுழைஞ்சிருச்சு. வீரியமா நடக்குது, மெதுவா நடக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. புடிச்சாலும் புடிக்காட்டி கொஞ்ச காலங்களுக்கு யுத்தம் தான். அதுல மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஈரான், ரஷ்யாவோட உறவு அப்படிங்கிறது இப்ப டாப் மோஸ்ட் பிரியாரிட்டிக்குள்ள நுழைஞ்சிருச்சு. இப்ப ஈரான ரஷ்யா காப்பாத்தணும். தடைகள உடைக்கணும். தடைகளே விழாம பாத்துக்கணும். அப்பதான்டா நீ ஜிகிரி தோஸ்து அப்படிங்கிற மாரி இறங்கி இந்த பக்கமா அடிச்சிருக்கோம். ஈரான் விவகாரத்துல நெனச்ச மாரிலாம் தடைகள் போட முடியாது. ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய ஓப்பன் பண்றதுக்கும் இந்த வேலைகள பாக்குறோம். ஈரான் தடைகள உடைக்க ரஷ்யாவ பிரஷர் பண்ணுங்கிறதுக்கும் இந்த வேலைகள பாக்குறோம். அதே சமயம் மூடிட்டு இல்லன்னா ஒருத்தன் போடுற தடையும் நான் கண்டுக்க மாட்டேன் பாத்துக்க. அத்தியாவசிய பொருள் அப்டின்னா அம்புட்டு தடைகளும் அந்த இடத்துல உடையும் அப்படின்னு அந்த தியரிய வலுவா ஒட்டுமொத்த உலகத்திலயும் கொண்டு போயிட்டேன். உன் ஜோலி முடிஞ்சிருச்சு. கொண்டு போறதுக்கு என்கிட்ட பிரிக்ஸும் இருக்கு அப்படின்னு இப்ப வலுவா ஐரோப்பாவ நோக்கி ஒரு கதவ தொறந்து வச்சுட்டோம். பயப்புள்ள இத எதிர்பார்த்திருக்கவே இல்ல. வழக்கம் போல நம்ம அடிப்போம். ஓகே வெளியில தெரியாம போயிரலாம்னு நெனச்சாய்ங்க. இந்த தடவ அடி மட்டும் கிடையாது. நிரந்தர தீர்வு மட்டும் கிடையாது. 4 திசையிலயும் கதவ தொறந்து வச்சுட்டோம். இப்ப எப்படி பயணிப்ப? அமெரிக்காவ பொறுத்தவரை ஏதோ ஒரு காலகட்டத்துல எங்கேயோ ஒரு பக்கம் தடைகள் போட்டுக்கிட்டே தான் இருப்பான். அவன் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி தடைகள் தானே அவன்கிட்ட உள்ள பிரம்மாஸ்திரமே. அதுக்கே ஆபத்து. இப்ப என்ன பண்ண முடியும்? அதே சமயம் ஒரு பக்கம் இருந்து டிஸ்கவுண்ட்ல ஆயில் வாங்குறோம். ஈரான் கிட்ட ரூவாய்க்கே வாங்கிக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். அத ஏன்டா நான் விடப்போறேன் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா இந்த பக்கம் தள்ளுறோம். இப்படி தள்ளும்போது தான் இந்தியா ஏறக்குறைய அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு நிகரா செயல்படுது அப்படின்னு நெறைய தாட்டி நம்ம பதிவு பண்றதுக்கான காரணம். அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாரி காலங்கள்ல என்ன பண்ணுவாய்ங்க? உள்ளூர்லயும் தன்னோட ரிசோர்ஸஸ இன்கிரீஸ் பண்ணுவார்கள். நம்மகிட்ட தான் இல்லவே இல்லையேடா! அப்படின்னு கேட்டா, நம்ம அக்ரெசிவா கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி ஏற்கனவே கண்டுபிடிச்சதும் சரி, இப்ப கண்டுபிடிச்சதுலயும் சரி, மேஜரான செட்பேக் எங்க வருது அப்படின்னா, கம்பெனிகள் இருக்கு அப்படின்னோனே கவர்மெண்ட் கிட்ட போய் பேப்பர குடுத்து எனக்கு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிர்றாய்ங்க. 4 பேர் தானே இருக்காய்ங்க ஊருக்குள்ள. ஆனா வாங்கிட்டு போனதுக்கப்புறம், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர்கள் இதுல மூலியமா ப்ராஃபிட் எடுக்க முடியுமா? போட்ட காசுக்கு எடுக்க முடியுமா? அங்க கச்சானே வந்து தொலையட்டும்டா. ஆனா செலவு பண்ண காச தாண்டி லாபத்த குடுக்குமான்னு ஒரு சந்தேகம் வந்துருது. உட்கார்ந்து பேசுறாய்ங்க, பேசுறாய்ங்க, பேசுறாய்ங்க. ப்ராஜெக்ட்ட அப்படியே விட்டர்றாய்ங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு செட்பேக்கா ஒவ்வொரு இடங்கள்லயும் கண்டுபிடிக்கிறதுல நமக்கான நெகட்டிவா இருக்கு. ஏழைக்கு கார்ப்பரேட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சா விடுவானாடா? அவன் தட்டி எடுத்துற மாட்டானா? பக்கத்துல அப்ரூவல் இல்லாத இடத்தையும் சேர்த்து தட்ட மாட்டானா? அப்படின்னு கேட்டா தட்டுவார்கள். ஆனா இதுவரை நடந்தத தானே நம்ம பேச முடியும். இந்த இடத்த இப்ப கவர்ன்மெண்ட் பிரேக் பண்ணுது. நீ கோட் பண்ணி டெண்டர்லாம் எடுத்துட்டு போய் உட்கார்ந்து நீ இப்படி யோசிச்சேன்னு வச்சுக்க. பரவால்ல தம்பி, ஃப்ரீயா வீட்டுக்காரம்மாவோட காபி சாப்பிட்டு யோசிச்சுக்க போ அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த ஆளுக்கு குடுத்துட்டு போய்க்கிட்டே இருப்போம் பாத்துக்க அப்படின்னாச்சு. இது போக மல்டிபிள் பிளேயர்ஸ குதிக்க வைக்கிறோம். எதுக்கு? வெளிநாட்டுக்காரனையும் குதிக்க வைக்கிறோம். அப்பதானே அவன் வம்புக்கு வரமாட்டான். இப்படி கச்சா எண்ணெய் சம்பந்தமா ரஷ்யா, ஈரான் டோர்கள வலுவா தொறந்து விடுறோம். அதே சமயம் அந்த டோர்கள்ல இருந்து ஃப்ளோவ தடுக்காம இருக்கணும்னு ஐரோப்பாவ வெவ்வேறு திசைய மாத்தி விடுறோம். பிரஷர கிரியேட் பண்ணி விட்டோம். உள்ளூர்லயும் தேடுதல்ல இருக்கக்கூடிய செட்பேக்க வேரோட புடுங்கி எறிஞ்சிட்டோம். இது 3யும் எப்ப செய்றோம்? சமகாலத்துல உச்சகட்ட பிரஷர்ல நிக்கும்போது செய்றோம். ஏறக்குறைய ஐரோப்பா வாய விடணும். நம்ம பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற மாரி நம்ம ஆட்கள் தயாரா இருந்தார்களோ அப்படின்னு தான் தோணுது. எதார்த்தமான உண்மையும் அதுதான். பிடிக்குதோ பிடிக்கலையோ, டெல்லியில இப்படிதான் பேசப்படுது. வெளிப்படையா தெரியிற சூழ்நிலைகளும் இத உறுதிப்படுத்துது. ஐரோப்பா இந்த தடவ சிக்குறான், சிதர்றான்.